செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு இன்றோட முடிவடையுது. இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கல அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால் செய்யப்பட்ட சப்பாத்தும், அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால, அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு, கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த அந்த பழைய வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்கிறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. அதோட ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும், அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை மேலதிகமாக தொடங்குறதுக்காக நீங்கள் குறிப்பிட்ட 5 சிக்கலான அந்த மனித எலும்புக்கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட 33 அடங்குதா இல்லது அது மேலதிகமாக? இல்லை, இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. 5 என்று சொல்ல இயலாது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் சரியான விதத்தில் நம்பர் உங்களுக்கு சொல்ல முடியும். நேற்று 33 தான் இதுவரைக்குமான எண்ணிக்கை. இன்றைக்கு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் நம்பர் இன்னும் சரியாக இலக்கப்படப்படையில்லை. ஒரு மழையுடனான எதிர்வரும் நாட்களில் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற காலநிலை சொல்லிக்கிட்டு நிலைமையில இந்த இடத்துல நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. மழை வந்தால் இந்த இடம் ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம், உங்களுக்கு தெரியும். இதில் வேலை செய்கிறது சரியான கஷ்டம். மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு காலையில் மழை பெய்தது. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது 8 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்க எல்லோரும். ஒரு குறைந்தளவு நேரம் இல்லை. இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுழி அகழ்வு பணியில் நிபுணர்கள் வேலை செய்கிறத பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது.